அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஓசியில திருவாரூர்ல இருந்து வந்தவன் நம்ம தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்தேன்னு போயிட்டு அலைங்க. இந்த மானங்கட்ட கூட்டம் கேட்டு இன்னும் டாஸ்மார்க்ல சரக்கு போட்டு மல்லாந்து கொடுத்து கிடக்கும். இப்ப என்ன செய்யும்? தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்துருக்காருன்னு ஓட்டு வாங்காம ஓட்டு வேணாது, ஓட்டுக்கு நோட்டு வாங்காம ஓசியா ஓட்ட போட்டு போகும். ஜார்ஜ் ஆரிங்டனிடம் வேலை பார்த்து கொண்டிருந்து நம்முடைய பாட்டனாருடைய பாட்டன் கந்தப்பனார் அவர்கள் அந்த நேரத்திலே சென்னை ஆளுநராக இருக்கிற எல்விஸ் 1825 அந்த காலகட்டங்களிலே தமிழ் இலக்கியங்களை ஓலைச்சுவடியில் இருந்து அச்சிலேற்றிக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை அறிந்து ஜார்ஜ் ஆரிங்டன் இடத்திலே இன்னைக்கு எல்லிஸ் சாலை ஆரிங்டன் சாலை எல்லாம் இருக்கிறது. நீங்கள் இதனாலதான் இவர்களாவது தமிழுக்கு தொண்டாற்றினார்கள். ஒரு இளவன் செய்யாதவன் பேரெல்லாம் சில எல்லாம் தெருவில் இருக்குது. இருக்கட்டும் அவரிடத்திலே சொல்லி தன்னிடத்திலே இருந்த ஓலைச்சுவடி எழுத்துக்கள் நனைந்து இருக்கிறது, நனைந்து கசிந்து. காந்தி கேட்கிறார், இப்போதெல்லாம் டால்ஸ்டாய் உங்கள் கடிதங்களிலே அன்பு, பரிவு, கருணை, இரக்கம் என்ற சொற்கள் பரவி கிடக்கிறது. உங்கள் எழுத்துக்கள் ஆங்காங்கே கண்ணீர் துளிகளால் விழுந்து ஈரத்தில் நனைந்து கசிந்து இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டபோது, நான் எழுதும் போது அதை நினைத்து எழுதும் போது என்னை அறியாமல் என் கண்களில் இருந்து நீர் கசிந்து இந்த கடிதத்தில் விழுந்து எழுத்துக்கள் நனைந்து விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று. அப்படி என்ன நூல் டால்ஸ்டாய்க்குள்ளே இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நூல் என்ன என்று கேட்டார். திருக்குறள். உன்னாட்டில் தான் தமிழ்நாட்டில் தென்னாட்டில் திருவள்ளுவன் எழுதிய நூல். காந்தி உடனே தெரிவித்து படிக்கிறார், நெகிழ்ந்து போகிறார். அவர் சொல்லுகிறார், இன்னொரு பிறப்பு என்று எனக்கு வருமானால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும். அதற்கு காரணம் வள்ளுவர் எழுதிய அவன் தாய் மொழியிலேயே ஒரு முறை இந்த திருக்குறளை நான் படிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம். அதற்காக மறுபிறப்பில் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று விருப்பத்தை பதிவு செய்ய. அப்படி உலகை அளந்தார் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் 1.25 அடியில் உலகத்தை அளந்தவர். அவன் பாடாத தத்துவங்கள் கோட்பாடுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையை மானுட வழிகாட்டியாக நெறியாக வாழ்ந்து காட்டி போனார். இறைமகன் இயேசுவினால் வாழ்க்கை அப்படியே வாழ்வில் நெறியாக வாழ்ந்து காட்டி போனார்கள். அங்கங்கே மானுட குலத்திற்கு நற்செய்திகளை விதைத்து விட்டு போனார்கள்.